சேர்ந்து அப்படி பாடும். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களிகூறுவோம் களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம் களிகூறுவோம், கவலைகள் கைதட்டாம சொல்லுங்க. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். உணர்ந்து இருதயத்தின் ஆழத்தில் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களிகூறுவோம் களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம் களிகூறுவோம், கவலைகள் மறந்து. எத்தனை பேர் களிகூற வந்திருக்கிறீர்கள்? சங்கீதக்காரன் சொல்வார், கர்த்தருக்குள் களிகூறுங்கள், மனமகிழ்ச்சியாருங்கள், அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்? ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க களி கூறுங்க, கவலைகளை மறந்துடுங்க, வாக்கு தத்தங்களை சொல்லி களி கூறுங்க. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நம்புகிறவர் பலமாய் கைதட்டி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம் களிகூறுவோம் களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம் களிகூறுவோம், கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் நினைப்பதற்கும் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களிகூறுவோம் களிகூறுவோம், சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம் களிகூறுவோம், கவலைகள் மறந்து களிகூறுவோம் களிகூறுவோம் களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம் களிகூறுவோம், கவலைகள் மறந்து கைதட்டி பாடி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைதட்டி பாடி. Thank you Jesus. ஆமென். இப்ப நம்ம எப்படி பாட போறோம்னா, நீங்க ஏதோ தேவையோட, ஒரு பிரச்சனையோட, பாரத்தோட, கேள்வியோட வந்திருக்கலாம். நீங்க பாடும் போதே நீங்கள் வேண்டுகிறதற்கு விட மிக அதிகமாய் அவர் செய்ய போகிறதை பார்த்து கொண்டே பாட போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். லியோ என்ன சொன்னது போல, நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக வந்தா உங்க வீட்டுல நிறைய பிள்ளைகளை பார்த்து கொண்டே ஆண்டவரை மகிமைப்படுத்த போங்க. ஆமென் சொல்லுங்களேன். தாவீது ராஜா குறித்து சங்கீதம் 21 பாடுகிறார்கள், கர்த்தரிடத்தில் ஆயுசு நாட்களை கேட்டாரா, கர்த்தரும் அவருக்கு தீர்க்க ஆயுசை அருளினாரா. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கொஞ்சம் வயசுன்னு கேட்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், குறைஞ்சது 120 வயதை கர்த்தரால் கொடுக்க முடியும் என்று. நல்ல பலமாய் கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு ஆண் பிள்ளை என்று கேட்ட அன்னாளுக்கு அவன் எத்தனை 6 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் பேருக்கு 5000 பேருக்கு எப்படியாவது தேவையை சந்திக்கணும்னு நினைச்சா 12 கூட மிகுதியாக கர்த்தர் எடுக்க கிருபை செய்தார். நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலாக செய்ய போகிறார் கர்த்தர். பலமாய் கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் வேதாகமத்திலே பல இடங்களிலே இதோ இதோ என்று எழுதியிருக்கிறது. இதோ பக்கத்தில் பார்த்து இதோ, இங்கிலீஷ்ல behold
அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பாரு, கண்களை ஏறெடுத்து பாரு, கண்களை ஏறெடுத்து பாரு, நீ பார்க்கிறதை உனக்கு தரப்போகிறேன். நீ எதை பார்க்கிறாயோ அதை நான் உனக்கு தரப்போகிறேன். அவன் ஏதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னா நீ பாரு, ஒரு புதிய காரியம் நடக்கிறத என்று கர்த்தர் சொல்லுகிறான். அவன் சொல்லுங்களேன், இப்ப நீங்க இதோ பார்த்து கொண்டே பாட போகிறீர்கள். என்ன பார்க்க போகிறீர்கள்? நீங்கள் என்ன ஜெபத்திற்காக வந்தீர்களோ அந்த ஜெபத்தை விட அதிகமாய் அவர் செய்ய போகிறதை பார்த்து கொண்டே. ஆமென் சொல்லுங்களேன். சிலர் இன்னும் புரியாம பரிதாபமா நிக்கிறீங்க. உங்க பரிதாபத்துக்கு பரிசு கிடைக்காது. ஆனா கர்த்தருக்குள் களி கூர்ந்தால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கு பார்த்து கொண்டே அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். கழிகூறுவோ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. கழிகூறுவோ கவலைகள் மறந்து கழிகூறுவோ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. கழிகூறுவோ கவலைகள் மறந்து கழிகூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ. கர்த்தர் சமூகத்தில் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ. கர்த்தர் சமூகத்தில் கைகூறு. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். கழிகூறுவோ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. கழிகூறுவோ கவலைகள் மறந்து கழிகூறுவோ. Thank you Lord. கழிகூறுவோ கவலைகள். பக்கத்துல யாரையா பார்த்து சொல்ல, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்ய போகிறார். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நினைப்பதற்கும் நீங்கள் வேணா பாருங்க. நீங்க நினைப்பதற்கும் நீங்கள் நீங்க பக்கத்துல பாடுற வரைக்கும் இதே திரும்ப திரும்ப நான் பாடிட்டே இருப்பேன். நீங்க பக்கத்துல பாடுற வரைக்கும் ரெடியா? 1 2 3 கோ. நினைப்பதற்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் அதிகமாய். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் என்ன ஜெபம்? உங்க ஜெபம், ஆண்டவரே நான் கடன் வாங்காம வாழன ஆண்டவரே, ரொம்ப நாளா கஷ்டப்படுறோம், அந்த கடன் பிரச்சனையில வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படுறோம், நான் கடன் வாங்காம வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போகிறாய் என்று உங்களை ஆசீர்வதிக்க போகிறா. கழிகூறுவோ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. கழிகூறுவோ கவலைகள் மறந்து கழிகூறுவோ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. கழிகூறுவோ கவலைகள். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய். நினைப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். கழிகூறுவோ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. கழிகூறுவோ கவலைகள் மறந்து கைதட்டி பாடி மகிழ்ந்து
அந்த சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். அந்த சமூகத்தில் rejoice, களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். களி கூறுவோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியுமா? T20 கப் அடிச்ச உடனே எப்படி களி கூறுத்தாங்க பாத்தீங்களா? யாராவது இப்படி தட்டிட்டு இருந்தாங்களா? வாயெல்லாம் பல்லு, முகமெல்லாம் மலர்ச்சி, இருதயத்துல ஒரே சந்தோஷம், ஒரே குதி ஆட்டம். எதனால? கப் அடிச்சிட்டோன்னு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அந்த டிவிக்கே கட்சிக்காரங்க ஜெயிச்ச உடனே என்ன கொண்டாடினாங்க பாத்தீங்களா இல்லையா? அதை விட நம்ம கர்த்தருக்காக களி கூறுவோம், கொண்டாட வேண்டும். நிறைய பேருக்கு களி கூறுறதுன்னா என்னன்னு தெரியல. களி கூறுறது அப்படி களி கூறுவோம். யூ ஹாவ் டு, உங்க முகத்துல அப்படி ஒரு முகம் மலர்ச்சி இருக்க வேண்டும். பல்லு இல்லாத பல்லையை நீங்க கொண்டு வந்து காமிக்க வேண்டும். எதுக்கையா சிரிக்கிறேன்னு பக்கத்துல திரும்பி பார்த்து கேட்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்காக காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். எங்கள் தேவனால் காரியம் கைகூடி வருகிறது. ஆமென். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் விட மிக அதிகமாய் செய்ய போகிறார். என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் உண்மை உள்ளவர், என் கர்த்தர் கிருபை நிறைந்தவர், என் கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். நான் கூப்பிடும் போதே என் ஜெபத்திற்கு கேட்டு பதில் தருகிறவர். கைதட்டி ஹalleluya. நீ நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமா, நீ நினைப்பதற்கும் நான் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நீங்க களி கூறுங்க, களி கூறுங்க. கவலையை மறந்து களி கூறுங்க. உங்களை பார்த்து சொல்றேன், களி கூறுங்க, களி கூறுங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி. தெரியுமா? கர்த்தருக்குள் களி கூறுவது, மன மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலம். அவங்க ஆமென் ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆமென். யாரால் களி கூற முடியும் தெரியுமா? விசுவாசிக்கிறவர்களால் களி கூற முடியும், நம்புகிறவர்களால் களி கூற முடியும். நிச்சயமாகவே அவர் சொன்னபடி எபேசியர் 3:20 படி, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் விட மிக அதிகமா அவர் எனக்கு செய்வார் என்று பலமாய் கைதட்டி ஹalleluya. யாரால சிரிக்கவே முடியாது தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? யாரால சிரிப்பே வராம யார் தெரியுமா பரிதாபமா தட்டுவா? விசுவாசமே இல்லாதவங்க. யாரால? விசுவாசமே இல்லாம வாயால பாடிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு யாக்கோபு சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். நீதிமான் விசுவாசத்தினால், கண்ணீரினால் அல்ல, விசுவாசத்தினால் பிழைப்பா. பரிதாப முகம் வச்சிருப்பதனால் அல்ல. களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கு நீ சொந்தம் என்றா. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கு நீ சொந்தம்
சொல்லிட்டாரு. எனவே கழிகூறுவோம், கழிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், கழிகூறுவோம் கவலைகள். கைதட்டி பாடி, கைதட்டி பாடி நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டா, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டா. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சமூகத்துல சிரிச்சு பாடிட்டீங்கன்னா உங்களை ஒடுக்கின ஆவியை துரத்தி அடிச்சிருவீங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒடுங்கின ஆவிக்கு கர்த்தர் பதிலடி கொடுக்கிறதுக்கு துதியின் உடையே தான் போர்த்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ்க்கு பதிலா ஆனந்த தைல அபிஷேகத்தை தான் அவர் ஊற்றுகிறார். எனவே நீங்கள் சிரித்தால், நீங்கள் துதித்தால் நீங்கள் ஜெயம் எடுக்கிறீர்கள். எத்தனை பேர் ஜெயம் எடுக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் வந்த வண்ணமாகவே நான் திரும்ப போகிறேன் என்று சொல்ல போகிறீர்கள்? எத்தனை பேர் நிச்சயமாகவே இந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிற நாள், நான் ஜீவ மார்க்கத்தை பற்றி கொண்டு வாழ போகிறேன், ஜெயம் எடுக்க போகிறேன். அவன் பக்கத்துல பார்த்து, நான் சிரிக்க போறேன், நான் கர்த்தரை துதிக்க போறேன், எதிரிய துரத்த போறேன். எனவே கழிகூறுவோம். பக்கம் பக்கம் பார்த்துறீங்க, திரும்பி பார்த்துறீங்க. ஓஹோ கழிகூறுனா இஸ்ரவேல் ஜனங்கள் செலிப்ரேட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? ஆமா, they celebrated. ஒவ்வொரு பண்டிகையா கொண்டாடுறாங்க. நீங்கள் கொண்டாட வேண்டும் என் கர்த்தரை, நீங்கள் கொண்டாட வேண்டும் என் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை. நல்ல பலமாய் தட்டி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்லல, அவன் வாயால கூப்பிட்டு இருக்கான், அவன் இருதயம் ரொம்ப தூரமா இருக்குங்கிறார். அவன் வாயால களி கூறுவோங்கிறான், அவன் இருதயத்துல ஒரு களி கூறுதலும் இல்லை. ஆனா உங்களை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடாது. அவன் முக மலர்ச்சி, ஆமா, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருவான். உங்க மன மகிழ்ச்சி நீங்க சொல்லக்கூடாது, நாங்க மனசுல மகிழ்ச்சியா இருப்போம், முகத்துல உம்முன்னு இருப்போம். நீதிமொழி சொல்லுது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருமா. உண்மையிலே கர்த்தரை நம்பி மகிழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, காரியம் கைகூடி வருகிறது, காரியம் கைகூடி வருகிறது. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்க உங்க சகோதரியோட. சொன்ன வாக்கு தத்தம் கைகூறு, எல்லா கவலைகள் மறந்து கழிவுறுவோம், கழிவுறுவோம். வாழாக்காமல் நம்மை தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. வாழாக்காமல் நம்மை தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. கழிவுறுவோம். அண்ணே புரியுதா? அண்ணே உங்களுக்கு கழிவுற தெரியுதா? வாழாக்காமல் தலையாக்குவா. கீழாக்காமல் மேலாக்குவா. பக்கத்துல பார்த்து, வாழாக்காமல் உன்னை கீழாக்காமல் தட்டி சொல்லுங்கள். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவா, கீழாக்காமல். சிரிக்க முயற்சி செய்யுங்க. வாழாக்காமல் உன்னை கீழாக்காமல். வாழாக்காமல் உன்னை சிரிக்க முயற்சி செய்யுங்க, ஜெயமெடுக்க முயற்சி செய்யுங்க. ஓஹோ, வாழாக்காமல் உன்னை
கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ அந்த சமூகத்தில்